ஹர ஹர நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, நித்திய கல்யாணி சமேத பசுபதீஸ்வராய நமஹ. வேண்டிய வரங்களை வேண்டிய உடனே தரும் தெய்வம் நமது பசுபதீஸ்வரர் நித்திய கல்யாணி அம்மன். இந்த திருக்கோவில் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் கள்ளக்குடி எனும் கிராமத்தில் பல ஆண்டுகளாக அருள்பாலித்து கொண்டு வருகிறது. இந்த திருக்கோவில் சோழ பேரரசின் வழிவந்த செம்பியம்மா தேவியால் கட்டப்பட்ட ஒரு மாடக்கோவில். இந்த திருக்கோவில் இந்த சுத்துப்பட்டு கிராமத்திற்கு ரொம்ப பக்தர்களுக்கும் சரி, வெளியிலேருந்து வரவங்களுக்கும் சரி, வேண்டிய வரங்களில் எல்லாம் உடனுக்குடன் நமது பசுபதீஸ்வரரும் நித்திய கல்யாணி அம்மனும் உடனுக்குடன் எது வேண்டினாலும் நமது ஆலயத்திலிருந்து உடனே அந்த பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இந்த நித்திய கல்யாணி அப்படிங்கிற ஒரு பேரை நம்ம எங்கேயுமே அவ்வளோக்கு கேள்விப்பட்டிருக்க முடியாது. இந்த நித்திய கல்யாணிங்கிறது ரொம்ப திருமணத்திற்கு ரொம்ப விசேஷமான ஒரு அம்மன். நம்ம இந்த சிவாலயத்திலே இந்த ஒரு கிராமத்தில் இருக்குது. இந்த திருக்கோவிலிலேயே ஒரு வருடத்திற்கு நம்ம ஆலயத்தில் குறையாமல் 100லேருந்து ஒரு 150 பேர் திருமணங்கள் நமது ஆலயத்தில் நடைபெறுகிறது. பெரிய பெரிய மண்டபத்தில் திருமணம் வச்சாலும் சரி, நம்ம ஆலயத்தில் நம்ம அம்மன் முன்னாடி அந்த திருமாங்கல்ய தாரணம் அந்த அம்மன் கூட தான் பண்ணிப்பாங்க. அந்த அம்பாள் பாதத்தில் வச்சு தான். அதில் நம்ம சுவாமி ரொம்ப விசேஷமான அம்பாள். பசுபதீஸ்வரரும் அதே மாதிரி தான். நம்ம சுற்று வட்டாரத்துக்கு சரி, வெளியூருக்கும் சரி, நம்ம கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர்னு பேர். அதை விட்டால் நம்மளுக்கு கள்ளக்குடி அந்த பசுபதீஸ்வரர் தான். நம்ம கோவில் மாதத்தில் 5 பூஜைகள், மாதாந்திர பூஜைன்னு சொல்லுது. 2 பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம். அதே மாதிரி கால பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி அந்த அபிஷேகம்லாம் மாதாந்திரத்தில் சிறப்பாக நடைபெறும். அதே மாதிரி பௌர்ணமி அன்று நமது பசுபதீஸ்வரருக்கு 11 அபிஷேகங்கள் பண்ணி விபூதியால் அலங்காரம் பண்ணி வெளியூர் அந்த திருவண்ணாமலை கிரிவலம் போக முடியாத பக்தர்கள்லாம் நம்ம ஆலயத்திற்கு பூக்குடை, கை நிறைய பூக்குடையில் பூ எடுத்து தீபம் எடுத்து நமது ஆலயத்தை சுற்றி தங்கள் அவங்க திருக்கரங்களால் நம்ம சுவாமிக்கு அந்த புஷ்பத்தை போட்டு பிரார்த்தனை செய்வாங்க பௌர்ணமி அன்று. அதே மாதிரி நம்ம கோவிலில் கிருத்திகை பூஜை முருகப்பெருமானுக்கும் மாதாந்திரம் தினப்படி நடைபெறும். அதற்கும் வெளியூரிலிருந்தும் சரி, உள்ளூரிலிருந்தும் பக்தர்கள் திரளாக பங்கேற்றுக் கொள்வார்கள். வருடத்தில் 5 பூஜை சிறப்பாக வெகு விமர்சையாக நடைபெறும். அது முதல் பூஜை பார்த்திங்கன்னா நம்ம கோவிலில் அப்பையிலேருந்து நடக்கிறது மகா சிவராத்திரி. எங்கேயுமே அது மாதிரி இங்கே நடக்கிற மாதிரி மகா சிவராத்திரி எங்கேயுமே கிடையாது. அதாவது நமது கோவிலில் சாயந்தரம் 5 மணிக்கு கணபதி ஹோமத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு காலத்திற்கும் மூலஸ்தான அம்பாளுக்கும் மூலஸ்தான சுவாமிக்கும் வெளியில் நம்ம கோவில் உள்ள ரொம்ப மாடக்கோவிலுங்கிறது ரொம்ப சிறிய இடம் நம்ம கோவிலில் உள்ள. அதனால் எல்லாருமே அபிஷேகம் பார்க்க முடியாது. அதுக்காக வெளியிலையும் நம்ம சோமாஸ்கந்தர் இருப்பார். எல்லா சிவாலயத்திலையும் ஒரு சோமாஸ்கந்தர் இருப்பாங்க. அந்த சோமாஸ்கந்தருக்கு வெளியில் உள்ள எத்தனை அபிஷேகம் நடைபெறுதோ அதே அபிஷேகம் நம்ம வெளியில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பாக நடைபெறும். அங்கே அது மாதிரி ஒவ்வொரு காலத்திற்கும் சுவாமிக்கு ஒரு அலங்காரம், அம்மனுக்கு ஒரு அலங்காரம். ஒரே இரவில் சுவாமிக்கு 4 அலங்காரம், அம்மனுக்கு 4 அலங்காரம். அந்த ஒரு சிவராத்திரி அன்று நம்ம சுவாமியும் அம்பாலும் ஒரு இரவில் 8 அலங்காரத்தில் அருள்பாலிப்பார். முதல் காலத்தில் சுவாமிக்கு விபூதியால் அலங்காரமும், அம்மனுக்கு வெறும் மஞ்சளால் அலங்காரமும் செய்யப்பட்டு முதல் கால தீபாராதனை நடைபெறும். 2ஆம் காலமாக சுவாமிக்கு அன்னத்தால், எல்லா கோவிலையும் வருடத்திற்கு ஒரு முறை தான் அன்னம் சாத்துவாங்க. ஆனால் நம்ம கோவிலில் வருடத்திற்கு 2 முறை சுவாமிக்கு அன்னம் சாத்துவாங்க. 2ஆம் காலத்தில் அம்மனுக்கு சுவாமிக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். அம்பாளுக்கு நம்ம பூக்களால், அதாவது எப்படி சொல்கிறது, குங்குமத்தால் அலங்காரங்கள் நடைபெறும். 3ஆவது காலம் பசுபதீஸ்வரருக்கு சங்காபிஷேகம். நம்ம சிவராத்திரியில் வருடம் நம்ம பசுபதீஸ்வரருக்கு சிவராத்திரியில் சங்காபிஷேகம் 3ஆம் காலத்தில் நடைபெறும். 3ஆம் காலம் அதே மாதிரி சுவாமிக்கு சொர்ண புஷ்பத்தால், அதாவது வெறும் காசால் நம்ம பசுபதீஸ்வரருக்கு அலங்காரம் நடைபெறும். அம்பாளுக்கு 3ஆம் காலத்தில், அதாவது அர்த்தநாரீஸ்வரர், அதாவது சுவாமி பாதி அம்மன் பாதியாக அம்பாளுக்கு அலங்காரம் நடைபெறும். 4ஆவது காலத்தில் கலசாபிஷேகங்கள், அந்த கணபதி ஹோமம் பண்ண கலசாபிஷேகங்கள் பூர்த்தியாக கலசாபிஷேகங்கள் செய்யப்பட்டு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சந்தனகாப்பு அலங்காரம் செய்யப்பட்டு காலை மகா தீபாராதனை நடைபெற்று பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெறும். அந்த சிவராத்திரியில்
இங்கே பார்த்தா இது ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன கோவில் மாதிரி தான் இருக்கும். அந்த சிவராத்திரியில் நம்ம கோவிலுக்குள்ளே வந்து அந்த 1 ஹவரில் வந்து அந்த சுவாமியை பார்க்க 1000லேருந்து 2000 பேர் குறையாமல் நம்ம சுவாமிக்கு வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி அடுத்த 2வது வருடத்தில் வந்து 2வது பூஜையாக நம்ம கோயில் இப்போ கும்பாபிஷேகம் ஆகி 3வது வருஷம் நடக்கிறது. இப்போ இந்த மாதம் நம்ம ஜனவரியில் 3வது வருஷம் வருஷாபிஷேகம் வருது. அந்த வருஷாபிஷேகம் இப்போ ஒரு 3 வருஷமாக வருஷத்தில் சிறப்பு பூஜையாக 2வது இடத்துல அது காலையில் நம்ம வருஷாபிஷேகம். அதாவது நம்ம இந்த திருக்கோவில் வந்து நித்திய கல்யாணி சமேத பசுபதீஸ்வரர் வகையறா கோவில்கள் தான் பேர். அதுக்கு நம்ம கோவில் சம்மந்தப்பட்ட கோவில் எல்லை தெய்வம்னு சொல்லுவாங்க. பிள்ளையாரில் ஆரம்பித்து செல்லியம்மன், பெரியசாமி, திரௌபதி அம்மன், மாரியம்மன், அது மாதிரி ஒரு 11 கோவில் இருக்குது. அது எல்லாத்துக்குமே அன்றைக்கி வருஷாபிஷேகம் நடைபெறும். அதனை தொடர்ந்து இப்போ போன வருஷத்துலேருந்து நம்ம பசுபதீஸ்வரருக்கு வந்து சிவனுக்கு உயர்ந்தது ருத்ரஹோமம்னு சொல்லுவாங்க. அந்த ருத்ரஹோமம் 11 வைதிகாலை வைத்து நம்ம பசுபதீஸ்வரருக்கு காலை நடைபெறும். அந்த ருத்ரஹோமம் செய்யப்பட்டு அதே மாதிரி அந்த ருத்ரஹோமம் ஒவ்வொரு காயத்ரி ஒவ்வொரு ருத்ரத்துக்கும் ஒவ்வொரு அபிஷேகம், அதாவது நம்ம பிரதோஷ நாயனாருக்கு நடைபெறும். அதனை தொடர்ந்து இரவு மதியம், அதாவது நம்ம சாயந்தரம் 4 மணிக்கு மேலே சுவாமிக்கும் அம்மனுக்கும் திருக்கல்யாணம் மிக விமர்சையாக நடைபெறும். இரவு பஞ்சமூர்த்தி புறப்பாடுகள் நடைபெறும். இது வந்து வருடத்தில் 2வது பூஜை. 3வது பூஜையாக நமது சிவாலயத்தில் வந்து இந்த வருடம் தான் அதை ஆரம்பித்தோம். ரொம்ப விமர்சையாக நல்லா நடந்தது. கந்தசஷ்டி பெருவிழா நல்லா நம்ம கோவிலில் 5 நாட்கள் அபிஷேகம் பண்ணி நம்ம நித்திய கல்யாணி அம்மனிடமிருந்து முருகப்பெருமான் வேல் வாங்குற மாதிரிலாம் நம்ம கோவிலில் இந்த வருஷம் புதுசாக செஞ்சு மறுநாள் சூர சம்ஹாரம், அந்த முருகப்பெருமான் நம்ம ஆலயத்தில் விட்டு வெளியில் வந்து சுற்றி சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி. அதே மாதிரி மறுநாள் திருக்கல்யாணமும் நமது ஆலயத்தில் மிக விமர்சையாக நல்லா சிறப்பாக இந்த கந்தசஷ்டி சூரசம்ஹார விழா நம்ம சிவாலயத்தில் இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பித்தோம். நல்லா சிறப்பாக நடக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் நடக்கும். முருகப்பெருமானுக்கு அன்றைக்கி அபிஷேகம் பண்ணி புறப்பாடு நடக்கும். இப்போ அதே மாதிரி இந்த மாதம் நம்ம ஜனவரியில் ஆருத்ரா, நம்ம நடராஜ பெருமான் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் நம்ம ஆலயத்திற்கு வந்தார். அதுலேருந்து வருஷம் நம்ம ஆருத்ரா பூஜையும் நல்லா சிறப்பாக நடக்குது. அது எப்படி நமச்சிவாய அப்படி அதுக்கு 5 எழுத்தோ அது மாதிரி மாதத்தில் 5 பூஜை, வருடத்தில் சிறப்பு 5 பூஜை அந்த பசுபதீஸ்வரர் திருவருளால் நம்ம கோயிலில் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. அது மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு நிறையா பேர் வந்து பரிகாரம் பண்ணுவாங்க. நம்ம நித்திய கல்யாணி அம்மன்கிட்ட வந்து புடவை வாங்கி தரது, குங்குமம் வாங்கி தரது, மஞ்சள் வாங்கி தரது. அது மாதிரி நம்ம அம்மன்கிட்ட கல்யாணம் ஆகாதவங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், நினைத்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம நித்திய கல்யாணி அம்மன்கிட்ட வந்து வேண்டிக்கலாம். இன்னும் இந்த நித்திய கல்யாணிகிட்ட உஜ்ஜயினி மத்திய பிரதேசில் தான் நம்ம உஜ்ஜயினி நித்திய கல்யாணின்னு இருக்குது. அதனால் இங்கே நம்ம கொஞ்சம் சிறப்பு அந்த அம்பாள் எல்லாரும் வந்து நம்ம பசுபதீஸ்வரரையும் நித்திய கல்யாணி அம்மனையும் பிரார்த்தனை செய்து வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அதே மாதிரி பங்குனி உத்திரமும் நடைபெறும். எல்லாரும் இந்த தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க அனைவரும் முடிந்த அளவுக்கு நமது ஆலயத்திற்கு வந்திருந்து அந்த நித்திய கல்யாணி அம்மனிடம் பிரார்த்தனை செய்து பசுபதீஸ்வரின் அருட்பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு நல்ல செல்வாறு பெற வாழ்த்துகின்றோம்.